எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போது நம்ம வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு பிறகு இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிக்குது. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை மிளகா 2 போட்டு இப்போ நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் வர்ற மாதிரி வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டோம். நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை நறுமணம் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மசிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டிலே செஞ்சது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் சிக்கன் மசாலா, எக் மசாலா, கரம் மசாலா வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம முட்டை பொரியல் செய்கிறோம்ல, அந்த மாதிரி நல்லா வரட்டும். என்னடா வீடியோ மாறிச்சேன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் லைட் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் செய்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தியை போட்டு நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மேலே கீழே பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழிக்கணும். நம்ம அருமையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணுமானா கொத்தமல்லி போட்டு இறக்கிருந்தால் இறக்கிடலாம். இப்போ எங்ககிட்ட இல்லாதனால நாங்கள் போடல. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.